ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கேழ்வரகு கூழ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக நொய் வெந்துட்டுருக்கு. நொய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த கேழ்வரகு மாவு வந்து நேற்று நைட்டே வந்து நல்லா கரைச்சி வச்சிட்டோம். நல்லா புளிச்சிருக்கு மாவு. நொய் வெந்தவுடனே இந்த கேழ்வரகு மாவு ஊற்றி நம்ம நல்லா கலந்து விடலாம். நொய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச மாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஊற்ற சொல்லவே நல்லா கட்டி விடாமல் நல்லா கலரி எடுத்துக்கணும். கட்டி விழுந்துடும், உருண்டை மாதிரி விழுந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்ச நேரம் விட்டால் கூட நல்லா கட்டி விழுந்துடும். பாருங்கள், ஊற்றினவுடனே எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. மாவு கேழ்வரகு மாவு ஊற்றினவுடனே எப்படி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணால் போதும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணவே போதும். அப்புறம் வெந்து வரும் நல்லா. நம்ம ஊற்ற சொல்ல மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஓகே, இன்னொரு 10-கால் மணி நேரம் நல்லா வெந்து வரட்டும். மாவு நல்லா வெந்து வரும்போது நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது அந்த ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி வரும் இல்லையா, அந்த ஒட்டாத மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த வெந்திருக்குன்னு அர்த்தம். கூழ் கொஞ்ச நேரம் விட்டு கலந்து விடணும். இப்போது ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு பிறகு கொஞ்ச நேரம் விட்டு கலந்து விடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஃபஸ்ட்டில் தான் கண்டினியூஸாக நல்லா கலரி விடணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் வெந்த உடனே திரும்ப கலந்து விடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் கூழ். இன்னொரு 10-15 நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும். நம்மளுக்கு தெரியும் வெந்த உடனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூழ் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கையில் ஒட்டாமல் வந்துருச்சு. கையில் ஒட்டாமல் இந்த பதத்துக்கு வரணும். இதுதான் கரெக்டான பதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கையில் ஒட்டாமல் வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு கூழ். கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் தண்ணியில் கை தொட்டு இது பண்ணிடுறேன். கூழ் வந்து ஒட்டலை. ரெடி ஆகிடுச்சு கூழ். அடிக்கிற வெயிலுக்கு நாளைக்கு மதியம் இது காலையிலையோ இல்லை மதியமோ தயிர் ஊற்றி கரைச்சி கொடுத்தா சூப்பராக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.